ஆதி மனித சமூகம் கடலை சார்ந்து வேட்டையாட வேண்டும். இரவு பகல் கேள்விக்கு கண் என நம்பியிருந்த இருளால் நதிக்கரை நாகரிகம் அறிவுக்கு செல்ல தொடங்கியது. நதி பருவநிலை மண் சூழலுக்கு ஏற்ப பூமியில் மனித இனங்கள் தங்களை பாதுகாக்க பல்வேறு உடைகளை உடுத்திக் கொண்டு மண், வேர், மரம், மரப்பட்டை, ஜீன்ஸ், வைக்கோல் கிடைக்கும் பொருட்களை வைத்து மனிதன் பாதுகாப்புடன் மனித இனம் பெருக்கி உற்பத்தியாகி வருகிறது. சில நிலப்பரப்புகளில் நிர்வாணம் இன்றும் இருந்து வருகின்றது. தாய்வழி சமூகத்தில் பெண் வேட்டுவச்சி, ஆண் சேவைக்காரன், பெண் உடை தீர்வு செய்ய அதிகாரம். காவி உடை அணியும் பழக்கத்தை பௌத்தம் ஏற்படுத்திக் கொண்டது. போலன் கணவாய் வழியாக வந்த ஆரிய இனம். சட்டை இல்லாதவன் சுமந்து நடக்க டிவிஎஸ் கார் ஏரோப்ளேனில் அற நிர்வாண கூடத்தில் பற்றில்லாதவன் பறக்கிறான். போட்டா சட்டை போடுற அளவுக்கு பெரிய ஐடியா. அதையில துண்டு கூட கட்டக்கூடாது, இப்படிதான் வைத்திருக்கணும். மனிதர் பாதுகாப்பாக வாழ்வதற்கு சட்டையை கூட பயன்படுத்தும் வழக்கம் போட்டிருக்கு. விட்டு விட்டு குழலூதும் மெட்டமைத்து குயில் பாடும் வட்டார சோலையிலே மாமயிலாடும் மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும். அப்போ அந்த காலத்தில் முத எஸ்டேட் ஆரம்பி காலத்தில் வண்டி கிடையாது, நடதான் நடந்து போயிட்டு நடந்து வரணும். குழலூதும் மெட்டமைத்து குயில் பாடும் வட்டார சோலையிலே மாமயிலாடும் மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும். நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும். டிஃபன் தர ஊற்றிட்டேன் 3 இட்லி. இந்த 3 இட்லி தான் இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்கு. 3 இட்லி போகும்போது நைட் ஷிஃப்ட் 3 இட்லி டிஃபன். 3 இட்லி தான் இன்றைக்கு ஓடிட்டு இருக்கு. கட்டுக்கரை அலை மோதும் கட்கரை அலை மோதும் காது நிக்க ஒரு மேளம். கட்டுக்கரை அலை மோதும் காது நிக்க ஒரு மேளம். தட்டாமல் தூதும் தாமரை வண்டு நல்ல சிட்டு சலங்கை கூடும் ஒத்திசை கண்டு. மேனேஜர் வராரு, ரைட்டர் வராருன்னா தலையில் இருக்க துண்டு கச்சத்துக்கு போகணும். உள்ளோடு லாவையில ஒட்டார கிள்ளை நல்ல ஒழுங்கு பேசிக் கொண்டிருக்கும் மோயாத பிள்ளை. நல்ல ஒழுங்கு பேசிக் கொண்டிருக்கும் மோயாத பிள்ளை. அந்த 3 நாள் பீரியட் இருக்கும். 3 நாள் நம்ம வீட்டில் இருந்தால் வேலைக்கு போனாதானே நம்ம குழைக்க முடியும். அந்த இதை நினச்சிட்டு தான் நாங்கள் போகிறது. கள்ளொழுகும் மோதடு காட்டி சிரித்தாள் ஒருத்தி. அந்த காட்சியெல்லாம் கண்டிருந்தது ஓர் செம்பருத்தி. அந்த காட்சியெல்லாம் கண்டிருந்தது ஓர் செம்பருத்தி. அங்கிருந்து கிளப்பினா எங்க போவாங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு தோழர் பேசினாங்க. சரியா ஏண்டா பூரா தலை தின்னுட்டுக்கிறான் நான் பிளாடி. எங்கேயுமே போய் சோறு கிடைக்கிறதில்ல, சோறு கிடைச்சா காடு கிடைக்கிறதில்ல. தலைவரே ஏப்பா ஏன் அப்படி நின்றுட்டீங்க? எங்கே ஃபர்ஸ்ட் டைம் எங்கே போயிட்டான் பழை தின்னுட்டு இருக்கிறான். சோறு போடல. இந்த நாட்டில் கோயில்லையும் சோறு போடுறதில்ல, வீட்லேயும் சோறு போடுறதில்ல. எல்லாம் பேச்சுக்காரனாங்க போகலாம். ஆனே இவனையெல்லாம் மாட்டோட மாட்டா மேய்க்கலான் இருக்கிறேன். மாடு மேய்க்கிறவனையெல்லாம் கொண்டாந்து நான் அஸ்டண்டாக வச்சுட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு. தலைவரை பரவாயில்ல, ஏதோ நல்ல இடமா பாடு தலைவரை. அவன் செடி தலைதாம்பெல்லாம் பிடிங்கி திங்கிறான் தலைவரை. புடைய புடைய புடா கடைய தலைவருக்கே பிடி நல்ல இடமா பூரா தலையை வச்சு அப்புறமா பேசிட்டான் பஞ்சாயத்து. எவ்வளோ வசூல் வச்சு?
வசூல் எவ்வளோ ஆச்சு? வசூலாயிருந்தா அவனுக்கு ஏதோ டீ வடை வாங்கி கொடுப்பான். அவனே தலையை திங்கிறான் தலைவரே. என்னை போட்டு தலையை பிக்க விட்டு கேள்வி கேட்காதீங்க. நல்ல கேள்வி. சேர்ந்து ஏதோ பள்ளிக்கூடம் கட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க. பள்ளிக்கூடமா? ஆமா, பள்ளிக்கூடம் கட்டிட்டு எங்கிட்ட வந்து பிச்சைக்கார வேஷம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சன் எங்கடா கம்சன் டிஎஸ்டி அடிச்சான்னு வச்சுக்க. நான் சான் அவனை அடிக்காதீங்க. ஏய் பிடிற கொடை எனக்கு பிடிடா. 10 வருஷமா எனக்கு பிடிச்சான் கொடை, இப்போ அவனுக்கு பிடிக்கிறான். காசுனா என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சன் பேக்கர்ஸ் வாடா இங்க. அடுத்த மாசம் நான் துபாய் பிச்சை எடுக்க போறேன். தலைவரை மறக்காம என்னையும் ஆமா, எவ்வளவு வேணாலும் கஞ்சி இல்லாம இந்த ஊரா சுத்திட்டு இருக்கிறேன் தலைவரை. என் தலைவரை நாம என்ன பண்றோம், நான் வடக்க காசி போறோம். காசில போய் அங்க போனாலும் ஓசியில் சோறு போடுவானா தலைவரை. ஏய் மோடிஜி கிட்ட சொல்றேன் விமானம் கொடுக்குறோம். நம்மளை கேட்காம கட்டிக்கிறான். நான் காசிக்கு போறீங்க, காசிக்கு போறீங்க, அங்க ஒரு பேசி கல்யாணம் பண்றீங்க. ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணுவேன், 3 பேரை டைவர்ஸ் பண்ணுவேன். பார்த்துருந்துக்கா. வாட் இஸ் திஸ் சார்? மட்டமான சரக்கு வாங்கிட்டு உண்மையான சரக்கு அடிச்சா போதை வரும். அது உண்மையான சரக்கு இல்லையே. அவன் வேற பூசாரி வேறு வந்துடுவான். நம்ம எப்படி என்ன பண்றோன்னு தெரியும். அந்த ஆள் கிடக்குறாரு. துபாய் எப்படா போறோம்? அவங்ககிட்ட கொடுக்காம குடிச்சு போட்டே கொடுத்து நான் தெளிவா இல்லை. நான் சொல்றது என்னன்னா, அந்த ஆள் வரட்டு எலுமிச்சங்காய் கொடுத்து பார்ப்போம். துபாயோ அமெரிக்காவோ போய் அங்கே பிச்சை எடுக்கும். இங்கே இந்தியாவில் எவனும் பிச்சை ஓடுறதுக்கு கூட அறிவாளி இல்லை. புரியுதா? எல்லாரும் வடக்க கோயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. எவனுக்கு கோயிலுக்கு வர்றதில்ல, சாமி கும்பிடுறதில்ல. புரியுதா? நீங்கள் 2 பேராவது பிச்சை எடுத்து கோட்டை கட்டியிருக்கீங்க, ஆளுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. நான் பிச்சை எடுத்து உங்ககிட்ட சோறு தானே வாங்கி திங்க முடியுது. ஏய் உனக்கு என்ன லட்சியம் என்னங்கிற? அடுத்த லட்சியம் லண்டனில் போய் பிச்சை எடுக்கணும். இன்னும் பிச்சைக்காரனாவே இருக்கிற. ஒரு கோயில் கட்டலாம், பள்ளிக்கூடம் கட்டலாம், ஏழைகளுக்கெல்லாம் நல்லது கொடுக்கலாம். இந்த ஆளுக்கு மூத்திரத்தை கொடுத்து திருந்த மாட்டேங்கிறாங்க. பேசல. ஆனா நல்ல கோயில சொன்னா பரவாயில்ல. ஏன்னா 450 ரூபா குடிச்சா மூத்திரத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கோம். பிளாடு அது ஒன்று தான், இது ஒன்று. அப்போ பூராத்தையும் நீங்களே குடிச்சிங்க, எனக்கு வேண்டாம். நான் குடிச்சே ஒன்றும் வரமாட்டேன். நீ தாயா கொஞ்சம் குடிச்சா? அதை நான் மட்டும்தான் குடிக்கல, நீங்க 2 பேரும் குடிச்சிருக்கீங்க. மாட்டு மூத்திரமா இல்லை மனுஷ மூத்திரமா? அங்கே ஒருத்தர் சும்மாவே இருந்தாரு, கீழே ஏண்ட போவன்னு பிடிச்சி, சும்மா ஏன் போகுதுன்னு பிடிச்சி கீழே போவன்னு பிடிச்சிட்டு வந்து இப்படி தான் சாராய கடையிலெல்லாம் கொடுக்குறான். மூத்திரத்துக்கு காசு வாங்கிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில். அப்படி தான் பண்ணுறான். அங்கே மாட்டு மூத்திரத்தை குடிங்கிறான், ஒருத்தர் சாணி தின்னுங்கிறான். நாடு போகிறது நம்ம லட்சியத்தில் ஜெயிக்கணுங்க. அதுக்கு என்னடா மண்ணாங்கட்டி லட்சியம்? நாட்டில் எல்லாம் விலைவாசி ஏற்றி வச்சிட்டான், பஸ்ஸில் போக முடியல. ஏய் விநாயகர் மாதிரி உட்காந்துருக்கேன் வளர்றாரு. நீ வேற மூத்திரத்தை பாதி குடிச்சுன்னு சொன்ன, அந்த ஆளு கொண்டு வரலையே பாதி புடிஞ்சு குடிச்சு. அதை நினைக்கும் போது மறுபடியும் ஒமட்டி என்ன பேச யோசிக்கணும்ல. ஏய் தமிழ்நாட்டு சரக்குல பூரா மூத்திரம் தான். வடக்கு சாத்திரத்தில் போகிற சாணி. ஆமா, நீ நல்ல ஒரு சூத்திரம் சொல்ற. மூத்திரத்தை குடிக்க வச்சுட்டு கோயில் கொஞ்சம் சக்தி வந்து தலைவருக்கு குறைய புரியுதா? உனக்கே முடிச்சுட்டு இருக்கிற தலைவரே. நீங்க வேற ஐயா, இதெல்லாம் முக்கான மாதிரி 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. மப்புளும் வேற இந்த ஆள் தப்பு தப்பா தெரியாத மாட்டிட்ட தலைவரே. அவன் தலைவரே, வானா வானா நான் பேசலாம். உனக்கு மட்டும் சொந்தமாடாடே. கோயில் எல்லாம் பிச்சைக்காரங்களுக்கு சொந்தம் தான். கோயிலுக்குள்ள போய் தண்ணி அடிப்பா, நான் வெளியே கண்ணு போயிட்டா கண்ணாடி ஓட்டு கேட்டு சாதியா. இவனுக்கு தொந்தரவு வேற, நான் மறந்து சாவி வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்னைக்கு தான் மறக்காம பாரு, எல்லாம் மறந்தே போச்சு. இதுதான் பூசாரியோட வேலையை. ஓட்ட மறக்காம நேரம் வீட்டுக்கு போனச்சு. என்ன பண்ணி துளையிறது? சாவி வேற மறந்து வச்சாச்சு. சரி, அவருக்கு அடிச்சு கட்டு. பூசை முன்னாடியே பண்ணுவோம். தேங்காய் மட்டும்தான் இருக்குது, பழத்தை காணும். என்ன பண்றது? பொட்டு இருக்குது, சன்னடத்தை காணும். சோடம் இருக்குது, பத்தியும் காணும். சாவி வேற எல்லாத்துக்கும் ஒன்றையும் காணும், தீப்பெட்டியும் காணும். வரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவனம் தியாயோச்சர்விக்னோ வசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கேளுங்க. வாங்க, என்ன
காரியமாக பூசை பண்ணணும். பண்ணிடலாம். பண்ணுங்க சாமி. இருந்தாங்க என்ன வேண்டுதல்? எல்லாம் மாலை மாதிரி இல்லாமல் எல்லாம் தென்னை மரம் எல்லாமே காஞ்சி போச்சு சாமி. ஒரு தேங்காய் கூட கொண்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் இது ஏதோ இது மிச்சம் மாங்காய் மரம் ஒன்று இருக்குது, அதுவுமே சரியாக காய்க்க மாட்டேங்குது. இப்படி காய்ச்சிட்டு மழை மாதிரி இல்லாமல் காய்க்கிற மாதிரி பண்ணிடலாம். காய்க்கிற மாதிரி பண்ணிடலாம். காட்டை விற்று வீட்டை விற்று பசங்களை படிக்க வச்சு பசங்களுக்கும் வேலை இல்லை சாமி. பெரிய கஷ்டம். நான் இன்னைக்கு நாடே பூரா எல்லாம் காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது. என்ன சாமி பண்ணுறது? இந்த தெய்வத்தை நம்பி வந்துட்டீங்க இல்லையா? அதுக்காவது பூசை பண்ணி இந்த தெய்வத்தை நம்பி வந்துட்டீங்க இல்லையா? இன்னைக்கு சாத்தி இருக்கிற கோயில் அடுத்த தடவை வரும்போது திறந்துருக்குங்க. சரிங்க சார். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி பூஜையில் வச்சு தர்றேன். சரிங்களா? சரிங்க சாமி. ஆதித்யாய் சோமாய் மங்களாய் புதாய் ச குரு சுக்ர சனி பேச்சராகே நமக கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஊர்கபடு மாறாத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவு நீளாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் துளையாத நிதியமும் கோணாது கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டா நான் அந்த கனியை வச்சுக்குங்க. உங்கள் காரியம் நல்லபடியாக நடக்கும். சரிங்க சார். அடுத்த தடவை வாங்க. அடுத்தடுத்து இந்த கோயில் திறந்துருக்கும் உங்களுக்காக. போயிட்டு வாங்க. குடும்பத்தோடு வாங்கம்மா. அடுத்து வரும். சரி, போயிட்டு வாங்க. அடுத்தது வாங்க. உங்களுக்கு என்ன ஐயா பிரச்சனை? இன்னும் கதை பூட்டு கிடக்குது சாமி. வந்த பிரச்சனை வந்திருக்கு இல்லையா உங்களுக்கு? அதுக்கு இந்த கதவு சாத்தியிருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. உங்களுடைய காரிய நிவர்த்தி ஆகும்போது இந்த கோயில் திறக்கும். அப்படி ஒரு சக்தி இந்த கோயிலுக்கு இருக்குது. சக்தி இருக்குன்னா ஏங்க பூட்டு வச்சுக்கிறீங்க? இப்போ உங்களுடைய நீங்கள் அங்கே வரும்போதே இந்த கோயில் பூட்டி தான் இருந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது இந்த கோயில் திறந்துருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு அறிகுறி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பல நாளாக இந்த மாதிரி ஒரு ஐதீகம் இந்த கோயிலுக்கு இருக்குது. அடுத்த தடவை நீங்கள் வரும்போது இந்த கோயில் கண்டிப்பாக திறந்துருக்கு. இந்த கனியை மந்திரிச்சு தர. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏப்பா சாமி கும்பிட்றக்க வந்து ஒரு வருஷமா பூட்டி கிடக்குற அந்த கோயில் இது கூட தெரியும். நீங்க வந்து சாமி கும்பிட்டு நின்று இருக்கிறீங்களா? நடங்க போ. முதல்ல வாங்கப்பா போகலாம். ஏப்பா அரிசனம் மூன்றரை காசு 10 வச்சு வந்துட்டு அதுலேயும் மண்ணடி போட்டு போயிட்டானுப்பா. அந்த பையன் பூட்டிட்டு நீ திறந்தா பூஜை பண்ணுங்க போயிடுங்க. சாமி வேற இன்னைக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நீ நேரம் பார்த்து என்னப்பா பூசாரி நான் பேசாதே. ஏப்பா சாமி சார் திறப்பா. சாமி கிடைச்சதா இல்லையா? ஏப்பா ஏய் என்ன சேர மாட்டேது கூட்டம்? என்னப்பா சேராத ஒரு கூட்டே புதுசா இருக்குதுயா. கூட்டே வேறையா இருக்குது. இந்த பசங்க நீங்க படுத்து வேலையா இருக்குமோ? 3 பேர் சேர்ந்துதான் முக்கோண பூட்டை போட்டு போயிட்டாங்க. பூட்டுற பூட்டே வேறையாச்சு. சேராம போச்சு. அவனுக்கு தேடி பிடிச்சிருவோம். அவனை போய் பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. முதல்ல அவனை கிட்ட தான் பூட்டு வேற சாவி எல்லாம் இருக்கணும். ஆமா இப்பயே போல வாங்க போல. தலைவரே தலைவரே கண்ணி முடியா. வணக்கம். வணக்கம். சாமி நமக்கு கொடுத்தது இந்த சரையதான் பார்த்துக்க. சாமி நமக்கு கொடுத்தது இந்த சரைய. ஆட்டம் வந்தாதான் ஆடுவேன். நீங்க குடிச்சிருக்கீங்க. ஆட்டம் வருது. தலைவரே ரொம்ப கொடுமை.